வணக்கம். நான் உங்கள் குருநாதன். இது 2026 ரிஷப ராசிக்கான குரு பயிற்சிக்கான பலன்களை பற்றி பார்ப்போம். திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜூன் 2, 2026 மிதுன ராசிலேருந்து கடக ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார். அப்போது ரிஷப ராசி நேர்களை பொறுத்தளவுக்கு உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு குரு வரார். இது உச்சம் என்ற நிலைக்கு வருவார். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ரிஷபராசி நேர்களை பொறுத்தளவுக்கு கடந்த 2 வருடமாகவே ஒன்று உங்களுக்கு உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை, அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட குடும்பத்தில் யாருக்காவது உடம்புல பிரச்சனை, அப்படி இல்லை அப்படின்னா குடும்பத்திலே பார்த்திங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் சண்டைகள் இப்படி இருந்திருக்கும். இது எல்லாமே டக்குன்னு மாறி இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க. உங்களை பொறுத்தளவுக்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய ஒரு சிறப்பான வருடமாக இருக்கும். அதாவது இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் பிஸ்னஸில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, அது சரிவர லாபங்கள் வராமல் நீங்கள் திணறிட்டு இருந்திருப்பீங்க. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இந்த சூழ்நிலைகள் எல்லாமே மாறுங்க. நீங்கள் நல்ல லாபங்கள்லாம் எடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணங்கள்லாம் அமைஞ்சிருங்க. உங்களில் நிறைய பேர் வீடு வாங்க முடியல, இடம் வாங்க முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நிறைய பேர் நீங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்குறது, சில பேர் நீங்கள் வீடு கட்டுறதுக்காக நீங்கள் லோனுக்காக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, அது எல்லாமே கிடைக்காம இருந்திருக்கலாம். அது எல்லாமே கிடச்சி உங்களுக்கான முன்னேற்றத்துக்கான தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகக்கூடிய ஒரு வருடமாக இருக்குங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். அந்த குரு பயிற்சியில் என்ன அப்படின்னா, குரு உச்சம் என்ற நிலையில் வர்றது அப்படிங்கிறது ஒரு 12 வருடத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரியான அமைப்புகள் வரும். ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, குரு இருக்கக்கூடிய இடத்த விட அவர் பார்க்கக்கூடிய இடத்துக்கு ரொம்பவே பவர் ஜாஸ்திங்க. குரு உச்சம் என்ற நிலையில் இருக்கிறார். அதாவது 100% பவரில் இருந்து உங்களோட ராசிக்கு 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடத்தை பார்க்குறனால உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, ரிஷபராசினியர்கள் திருமணம் ஆகாத இளைஞர்களாக இருக்கட்டும், இளம்பெண்களாக இருக்கட்டும், இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நல்லபடியாக திருமண பாக்கியம் அமையும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நீங்கள் காதலிச்சிருப்பீங்க, உங்களுடைய பெற்றோர்கிட்டேருந்து உங்களுக்கு சம்மதத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க, அது கிடைக்காம இருந்துக்கலாம். அதெல்லாம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் எல்லாமே சுமூகமாக நடக்குங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு உங்களுடைய தந்தையார் வழியிலேருந்து உங்களுக்கு சொத்துகள் வரணும், பாகப்பிரிவினை ஆகி வரணும் அப்படிங்கிறது ரொம்பவே இழுபறியாக இருந்திருக்கலாம். அது எல்லாமே சுமூகமாக கண்டிப்பாக முடியுங்க. நல்ல நண்பர்கள், நல்ல நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அமையும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நல்ல பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் கிடச்சி அது மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதாயங்கள் கிடைக்கிறக்கூடிய ஒரு நல்ல தருணங்கள்லாம் அமையுங்க. உங்களுடைய மூத்தவங்களாக இருக்காங்களே, அதாவது அண்ணனாக இருக்கட்டும், உங்களுடைய அக்காவாக இருக்கட்டும், அவங்க எல்லாருக்குமே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ரொம்பவே நல்லது நடக்குங்க. அவங்களுக்கு திருமணம் அமையாதவங்களுக்கு திருமணம் அமையும். அவங்களுக்கு ஒரு சில பாக்கியங்கள்லாம் கிடைக்காததெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணங்கள்லாம் அமையுங்க. அதில் போனால் ரிஷபராசினியர்கள் இளைய சகோதரர்களாக இருக்கட்டும், இளைய சகோதரிகளாக இருக்கட்டும், அவங்களுடைய திருமணங்கள் அமையாமல் இருந்துச்சுன்னா அது எல்லாமே கைகூடக்கூடிய ஒரு தருணங்கள்லாம் அமைஞ்சிருங்க. அது குரு உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. பாக்கியஸ்தானங்கிறது பொதுவாகவே ஒரு லக்குங்க. அந்த இடத்த உச்ச குரு பார்க்குறனால உங்களுடைய வயதிற்கு ஏற்றாற் போல் உங்களுக்கு என்னென்ன பாக்கியங்கள் கிடைக்கணுமோ அது எல்லாமே கிடைச்சிடும். அதாவது இளைய பருவத்தில் இருக்கவங்க ஜாபுக்காக நீங்கள் நிறைய டைம் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணி கிடைக்காம இருந்திருக்கலாம். இப்போ இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஜாப் கிடைக்கும். அதே மாதிரி வெளிநாடு வாய்ப்புகளுக்காக நிறைய டைம் ட்ரை பண்ணி கடைசி வரைக்கும் இன்டர்வியூக்கு போயிட்டு கிடைக்காம இருந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி நல்ல வெளிநாடு வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. அடுத்ததாக ரிஷபராசினியர்கள் 50 வயதுக்கு மேலே இருக்கவங்க ஆன்மீக பயணங்கள் போகணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களா இருக்கட்டும், 60 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பேர குழந்தைகள் பிறக்கிறதுக்கான தருணங்கள்லாம் அமையுங்க. நேர்களை பொறுத்தளவுக்கு கடந்த 2 வருடமாக நீங்கள் ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம், அது கிடைக்காம இருந்திருக்கலாம். அதே மாதிரி இடமாற்றத்துக்காக நீங்கள் டிரான்ஸ்ஃபருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க, அது கிடைக்காம இருந்திருக்கும். அது எல்லாமே கிடைக்கக்கூடிய தருணங்கள் எல்லாம் அமையுங்க. பல நாளாக நீங்கள் கார் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, அதெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு தருணங்கள் அமைஞ்சிருங்க. ரிஷபராசி நேயர்களுடைய குழந்தைகளோட முன்னேற்றங்கள் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அவங்களுடைய கல்வியோட தரம் நல்லா உயரும், அவங்களுடைய படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ரிஷபராசி நேயர்கள் ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா நீங்கள் பல நாள் நீங்கள் வாங்கி வச்சுருந்த ஒரு சில சொத்துக்களாக இருக்கட்டும், இடமா இருக்கட்டும், நீங்கள் விற்க முடியாமல் நீங்கள் திணறிட்டு இருந்திருப்பீங்க. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை விற்க முடியும். அது மூலமாக நீங்கள் இன்னொரு டபுள் ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கக்கூடிய தருணங்கள்லாம் கண்டிப்பாக அமையுங்க. உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள்லாம் கண்டிப்பாக நடக்குங்க. உங்களுடைய தந்தையார் இதுக்கு முன்னாடி உடல்நிலை கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அவங்களுடைய உடல்நிலை படிப்படியான நல்ல முன்னேற்றங்களை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. ரிஷபராசி நேயர்களுக்கு கடந்த 2 வருட காலமாக உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள்லாம்
தேவையில்லாத செலவுகள், விரயங்கள்லாம் இருந்திருக்கும். இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் அது எல்லாமே கம்ப்ளீட்டாக மாறி, உங்களுக்கு நீங்க சம்பாரிக்கக்கூடியதெல்லாம் சேமிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்க மாத்தக்கூடிய தருணங்கள் சிறப்பா அமையுங்க. ரிஷபராசி நேயர்களுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படின்னா, நீங்க வெள்ளிக்கிழமையில நீங்க மகாலட்சுமி வழிபாடு பண்றது, உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்த கண்டிப்பா குடுக்குங்க. இது மட்டும் இல்லாம, ரொம்ப ஏழ்மையா இருக்கக்கூடிய யாராவது ஒரு 2 பேருக்கு, ஒவ்வொரு மாதமும் ஒரு 2 பேருக்கு நீங்க அன்னதானம் செஞ்சுட்டு வரும்போது, வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றங்கள நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க. நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி, நன்றி, நன்றி.